இன்று 24/7/2026 ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆடி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தசமி திதி மதியம் 12:05 வரை. அனுஷ நட்சத்திரம் 60 நாளிகையும் அனுஷ நட்சத்திரம் தான். இன்றைக்கி நாள் முழுவதும் அனுஷ நட்சத்திரம் தான் நம்ம நன்மையான நட்சத்திரம். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்போ மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7357421335. மேசராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பாராத ஒரு நன்னாள். நீங்கள் எடுத்து வைக்கின்ற அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். காரணம் 2ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து பூமிக்காரகனே அற்புதமாக அமைஞ்சிருக்கும் போது நிலபுலன்களால் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ரகசியங்களை காப்பாற்றி கொள்ளணும். அதிகமாக பேசக்கூடாதுங்க. தேவைப்பட்ட விஷயத்தை மட்டும் பேசிட்டு தேவையில்லாத மேட்டரை பேசக்கூடாது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு குரு உச்சம் பெற்றிருக்காரு. கோச்சாரத்தில் உச்சம் பெற்றிருந்தாவே கஜகேசரி யோகம். பலருடைய பெரிய மனுஷனுடைய ஆதரவும் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். புகழ்பெற்றவருடைய நட்பு உங்களுக்கு பெருமையை தரும். பெருமையை தருவதை விட கௌரவத்தையும் அந்தஸ்தையும் ஏற்படுத்தும். அது உங்கள் தொழில் ரீதியில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பண்புள்ளவர்களின் பாசங்கள் உங்களை தேடி வரும். குழந்தைங்க உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பாங்க, அன்புள்ளவங்களாக இருப்பாங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனைவியினுடைய சொல்லே மந்திரம் என்ற மாதிரி இருந்தாவே இன்றைய நாள் உங்களுடைய பொன்னான நாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 4, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, வெள்ளை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தருகின்ற முருகப்பெருமான். ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கிறனால நிலபுலன்களால் லாபமும், அதே நேரத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இல்லாமல் மற்றவங்களுக்கும் உதவி பண்ண போய் சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்வீர்கள். நிதானத்துடன் செயல்பட்டாலே போதும். உங்கள் குடும்பத்தில் சிலருடைய வருகை அதிருப்தியை கொடுக்கும். மிகவும் உஷாராக இருந்து செயல்படவும். அதே நேரத்தில் இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் போயிட்டுருக்கிறனால ரிஷபராசிக்கு அனுஷன்றது யோகக்காரகனுடைய நட்சத்திரம். பழைய நட்பு உங்களுக்கு உதவியாக இருக்கும். என்றைக்கோ பார்த்தோம் 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு நட்பு இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக அமையுதுன்றது உங்களுக்கு யோகம்தான். எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்களா மாயகிருஷ்ணன் மாதிரி இங்கே இருப்பீங்க, அங்கே இருப்பீங்க, அங்கே இருப்பீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை அமைச்சு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய, அதுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய, அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சில நட்புகள் இன்றைக்கி தேடி வரும். நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் பார்த்திங்களா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய, லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இன்று அமையும். இன்றைய நாள் உங்களுடைய வெற்றி திருநாளாக அமைகிறது. என்று உங்கள் அதிர்ஷ்டகரமான எண் 2, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ நாராயணா. மிதுன ராசி நேயர்களே, எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் படைத்த நீங்கள் 2ஆம் இடத்தில் குரு கோச்சாரத்தில் அமர்ந்திருக்கும் போது குடும்ப பாரத்தை சுமந்திருந்த நீங்கள் இன்றைக்கி குடும்ப பாரத்தை கொஞ்சம் இறக்கி வைப்பீங்க. 2ஆம் இடத்துல இருக்கிற குரு பார்த்திங்கன்னா தனம், தானியம், கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனால் 8ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுன்னா உங்களுடைய ரகசியத்தை தெரிஞ்சுட்டு உங்களையே பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனம் தேவை. அதே நேரத்தில் உங்களுக்கு இன்றைக்கி அனுஷ நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறனால கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 6இல் சந்திரன் அமர்ந்திருக்கும்போது உடல் உபாதைகள், ஜலதோஷம், வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சாதாரணமாக சரியாயிடும். இன்றைக்கு நீங்கள் தனப்பிராப்தம் அதிகம்
வரக்கூடிய ஒரு நன்னாள். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும். விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மகசூல் இன்றைக்கு உண்டாகும். அதே நேரம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டுத்தோட ஒப்பந்தம், வெளிநாட்டுத்தோட தொழில் ஒப்பந்தம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரத்தை கொடுக்கும், லாபகரமாகவும் இருக்கும். இன்றைய உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 5, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், ஊதா. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள். கடகராசி நேயர்களுக்கு ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதின்ற மாதிரி நாளும் கோளும் சொல்லுக்கு உறுதின்றது இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும். நீங்கள் பேசினீங்களாவே அது பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய நாள் தான் இன்று. எது பேசினாலும் பரபரப்பு, குடும்பத்தில் பேசினாலும் பரபரப்பு, வெளிவட்டாரத்தில் பேசினாலும் பரபரப்பு. காரணம் என்ன அப்படின்னா ஜென்மகுரு. ஜென்மகுரு அப்படி வந்தாவே வெயிட்டு தூக்கி வச்சுருக்க மாதிரிங்க. பொறுப்பு அதிகம், குடும்ப பொறுப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிவட்டார பொறுப்பு, ஏன்னா எல்லாத்துக்கும் வாக்கு கொடுத்துருப்பீங்க. அந்த வாக்கை நிறைவேற்றணுங்கிறதுக்காகவே நீங்கள் அதிகமாக உழைக்கக்கூடிய நாளாக என்று இருக்குது. ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அதனால் உங்களுக்கு அது அதிக வேலைப்பளு அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக என்று அமைகிறது. அந்த வேலைப்பளு இருந்தால் கூட அது லாபகரமாக முடிக்கின்ற ஒரு நன்னாளாக இருக்குது. குழந்தைங்க மேலே அதிக பாசம் இருப்பீங்க. குழந்தைங்களுடைய கல்வி சிறப்பாக இருக்கும். மனைவி மக்களோடு சிறந்து வாழக்கூடிய ஒரு நன்னாள் தான் இந்நாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, ஊதா. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ பைரவர் வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நிகழும். தொழில் வளம் பெருகும், பொன் பொருள் சேரும், புகழ் கூடும். தேவையில்லாதவற்றை நீங்கள் தவிர்த்து விடுவீர்கள், தேவையானவற்றை சேர்மித்துக் கொள்வீர்கள். குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என எண்ணம் கொண்ட உங்களுக்கு சில உற்றார் உறவினர்களுடைய கருத்து வேறுபாடுகள் உருவாக வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. சிலரின் வருகை உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்தாலும் அதை சாதுரியமாக சமாளித்து விடுவீர்கள். வியாபாரிகளுக்கு நல்ல தனலாபமும் விவசாயிகளுக்கு நல்ல மகசூலும் கிடைக்கின்ற ஒரு நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், சிகப்பு. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சூரிய பகவான். கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மகத்துவமான அற்புதம் கொடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். காரணம் கோச்சார் ரீதியில் பார்த்திங்களா, உங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு. சித்திரை நட்சத்திரன்றது முத்திரை பதிக்கக்கூடிய நட்சத்திரம். நீங்கள் ஒரு கலைநுட்பமான ஒரு ராசி. கன்னிராசி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு விஞ்ஞான ராசின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்டுபிடிப்பு. இன்று நீங்கள் ஒரு புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சி வியாபார ரீதியிலும் சரி, தொழில்நுட்பங்களை அதிக அளவு தெரிஞ்சு அதை லாபகரமாக ஆக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னங்கிறத இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கின்ற ஒரு நன்னாள். கற்றுக்கிட்டு செய்கிற விஷயங்களை அதிக லாபத்தை தரும். அது இன்றைக்கி உங்களுக்கு நடைபெறும். அதே நேரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாக்கு வன்மையால் சில கௌரவமான நபர்களுடைய சேர்க்கை உண்டாகும். ஏன்னா புகழ்பெற்றவங்களுடைய நட்பு கிடைக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. எப்பவுமே நீங்கள் உங்களை சுற்றி பார்த்திங்கன்னா புகழ்பெற்றவங்களே சுற்றி வருவாங்க. ஏன்னா கன்னிராசிங்கிறது 7ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய கிரகம் பார்த்திங்கன்னா குரு பகவான். எப்பவுமே உங்களுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு குரு வளையம் சொல்லுவாங்க. குரு வளையம் போட்டுகிட்டே இருப்பீங்க எப்போ வாழ்க்கையில். தன்னை சுற்றி நல்லவங்க இருக்கணுன்னே விரும்புவீங்க. அதே மாதிரியே நீங்களும் ஒரு நல்ல கேரக்டராகவே இருப்பீங்க. இன்று உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் எதிர்காலத்துக்கு உண்டான ஒரு அஸ்திவாரம் போடுகின்ற ஒரு நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, மஞ்சள். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். துலாம் ராசி நேயர்களே, எதையும் துல்லியமாக கணிக்கக்கூடிய நீங்கள் இன்று மிக துல்லியமாக கணிப்பீர்கள் மற்றவர்களை. தொழில் ரீதியில் பல நுணுக்கங்களை தெரிந்து, அதே மாதிரி நட்புகளில் யார் நல்லவர் யார் கெட்டவர்ன்றதை அலசி ஆராய்ந்து அதற்கேற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திக் கொள்வீர்கள்.
நல்லவனுக்கு நல்லவனாக இருப்பீர்கள், இன்றைக்கி கெட்டவனுக்கு கெட்டவனாகவே இருப்பீங்க. உங்களை நீங்கள் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கிற ஒரு வல்லமை படைத்த ஒரு நன்னாள் என்று உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் எடுத்த முடிவுக்கு வெற்றி நிச்சயம். வியாபாரிகளுக்கும் வெற்றி நிச்சயம், தனம் பெருக்கம். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பொன் பொருள் அதிகம் சேரும், கடன் சுமை அப்படியே குறைஞ்சி நிற்கும், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மிகவும் அற்புதமாக இருக்கும், கலைத்துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் மரகத பச்சை, ஊதா. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சுக்கிர பகவான். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் அற்புதமான நல்நாள். எதையும் தாங்கும் இதயம் படைத்த நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் மன சஞ்சலத்தோடு இருப்பீங்க. உங்களுடைய மனைவி தைரியத்தால் நீங்கள் மீண்டு எழுவீங்க. இன்றைக்கி குழந்தைங்க உங்களுக்கு ரொம்ப அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் இருப்பாங்க. குடும்பத் தலைவன் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை இன்றைக்கி உங்களுக்கு வந்து உணர்வீங்க. பொறுப்பு அதிகம் கூடும். குடும்பத்துக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை தயார்படுத்தி கொள்வீர்கள்ன்றது தான் ரொம்ப அதிசயமான ஒரு செய்திங்க. இன்றைக்கி உங்களுக்கு காரணம் இல்லாமல் கோவப்பட்டீங்க, காரணம் இல்லாமல் செலவு பண்ணீங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க. காரணம் என்னென்னா, அனுபவம் உங்களுக்கு வந்து நிறைய கிடைச்சிருச்சு. அந்த வச்ச அனுபவம் தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு அஸ்திவாரம் போட்டு உங்களை மாற்றக்கூடிய ஒரு நன்னாள். உங்களுடைய குணத்தை மாற்றுவீங்க, உங்களுடைய செயலை மாற்றுவீங்க, உங்களுடைய சிந்தனையை மாற்றுவீங்க. எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு அது நல்வழியில் கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு நன்னாள் தான் இன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கலை சார்ந்தவங்க, இசைத்துறையை சார்ந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிமுறைகள், நல்ல புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 6, 7, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, ஊதா. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தண்டபாணி. தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு உன்னதமான நாள். அற்புதம் நிகழக்கூடிய ஒரு நல்ல நாள். நீங்கள் எடுத்து வைத்த எண்ணங்களுக்கு ஈடேறக்கூடிய வகையில் உங்களுக்கு உதவிகள் தேடி வரும். பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு மிக சப்போர்ட்டாக இருக்குங்க. அது ஒரு உறுதுணையாக இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் தனிமையாக நீங்கள் வந்து எப்பவுமே செயல்படக்கூடியவங்க. சில சஞ்சலங்கள், சில சங்கடங்களால் தைரியப்படுத்திக்கிறீங்க நீங்களே உங்களை. அது வந்து மனைவிக்கு வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குங்க. ஏன்னா மனைவி ரொம்ப மன உளைச்சலில் இருந்தாங்க. நீங்கள் மனைவிக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள வந்து தேற்றக்கூடிய ஒரு நன்னாள். குழந்தைங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பொன்னாள். உறவினர்களுக்குள்ளே சகஜமாக பழகி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணுகின்ற ஒரு உன்னதமான நன்னாள். எல்லாமே இருந்தும் தொழில் ரீதியில் பார்த்திங்கன்னா அவ்வப்போது ஒரு சுணக்கங்கள் ஏற்பட்டு விலகும். ஆனால் இன்றைய நாளை வந்து கடைசியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் எல்லாமே லாபகரமாக தான் முடியும். சொத்து பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க, வழக்குகள்லேருந்து வெளியே வருவீங்க. இந்த கொடுத்துட்டு வராமல் வந்து பாருங்கள் கடன், அது வந்து வசூலாகும். இன்றைய நாள் உங்களுடைய பொன்னான நல்ல நாள் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 1, 3, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மன நிம்மதி கிடைக்கின்ற ஒரு நன்னாள். அதே நேரத்தில் மன உளைச்சல் கொடுத்துட்டு இருந்தவங்க உங்களை விட்டு தள்ளி போயிடுவாங்க. காரணம் என்ன? குரு உச்சம் பெற்று கோச்சாரத்தில் உங்கள் ராசியை பார்க்குறனால கௌரவம், அந்தஸ்து, மரியாதை, மதிப்பு எல்லாமே கூடும். வாழ்க்கையில் வந்து என்றைக்காவது பெரிய ஆள் ஆக மாட்டோமா அப்படின்ற ஒரு கனவுக்கு நனவாகக்கூடிய ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய நன்னாள் தான். இன்றைக்கி வந்து உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும்.
உங்களுக்கு எதிரில் உள்ளவங்க உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவாக இருப்பாங்க. நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து கடன் கிடைக்கும். அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்கக்கூடிய வல்லமையை உங்கள்கிட்ட வந்து ஏற்படுத்திப்பீங்க. நீதி, நேர்மை, நியாயத்துக்கு, சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ராசி தான் எப்போவுமே நீங்கள். உங்களுக்கு இன்றைக்கு எதிலையும் வெற்றி, எல்லா இதிலையும் வெற்றி தான் அப்படிங்கிறது உறுதி. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ விநாயகப் பெருமான். கும்பராசி நேயர்களே, எல்லோரும் பூஜிக்கின்ற ஒரு பொன்னான ராசி தான் கும்பராசி. எல்லோருக்கும் பயன்படுவாங்க. ஆனால் அவங்க பல விஷயங்களில் வந்து அவங்கள சமாளிச்சுப்பாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு அற்புதம் நிகழப்போகிறது. திடீர் பணவரவு, அதன் மூலியமாக சில தொண்டு நிறுவனங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. கும்பராசினாவே எப்பவுமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி குடியிருக்கின்ற ஒரு ராசி. அல்ல குறையாத ஒரு அமுத சுரபி உள்ள ராசி. இன்றைய நாள் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் ரீதியிலும் சரிங்க, குடும்ப ரீதியிலும் சரி, வெளி வட்டார பழக்க வழக்கம் சரி, எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். மன நிறைவு கொடுக்கின்ற குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப அற்புதம். குழந்தைகள் கிடைச்சது உங்களுக்கு ஒரு பெரிய வரம். அதே நேரம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை உருவாகக்கூடிய ஒரு நன்னாள். கொடுத்த வாக்கை திருப்பி கரெக்டாக செலுத்துவீங்க. அது ஒரு பெரிய கௌரவமான ஒரு நன்னாள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் மஞ்சள், பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர். மீனராசி நேயர்களே, இன்றைக்கு நீங்கள் பொன் வைக்கின்ற இடத்தில் பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர்த்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நன்னாள். ஏன்னா உபயராசியில் பிறந்ததுனால மோட்ச ராசின்னு சொல்லுவாங்க. உங்களை தொட்டுட்டு போனாவே அவங்களுக்கு மோட்சம். என்றைக்கும் மீனம்ன்றது வந்து குருவுடைய ராசி. மற்றவங்களுக்கு வாதியாராகவே திகழ்வீங்க. ஆனால் உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு போனவங்க மிகப்பெரிய உன்னதமாக நினைக்க போயிடுவாங்க. அதில் நீங்கள் பெருமிதமும் கொள்வீங்க எப்பவுமே. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியில் சனி ராசியிலே அமர்ந்திருக்கிறனால உங்களுக்குள்ளே ஒரு மனக்குழப்பங்கள், அதை வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் நீங்களே தீர்வு பண்ணிக்கக்கூடிய நாள் தான் இன்று நாள். ஆனால் உங்களுக்கு சந்திரனுடைய கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால நீங்கள் நினச்ச இடத்த போய் அடையிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இன்றைக்கி ஏற்படும். வியாபாரத்திலும் சரிங்க, அரசியல் வட்டாரத்திலும் சரி, உங்களுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் உருவாகக்கூடிய ஒரு நன்னாள். இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, மஞ்சள். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆன்லைனில் ஆடி அமாவாசை பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 73587421335.